நம்ம வீட்ல இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் வந்து மட்டன் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருள் இதெல்லாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், சின்ன வெங்காயத்தை மிக்ஸி ஜார்ல போட்டுக்கிட்டு, அடுத்து பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு போட்டுட்டு, கொஞ்சம் புதினா போட்டு மிக்சியில அரைச்சிக்கின்னு எடுத்துட்டு வர போறேன். இப்போ நம்ம அரைச்சாச்சு. இது என்ன பண்ணலாம் அப்புறம் சொல்றேன். அடுப்பு பத்த வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுப்போம் பிரியாணி செய்யறதுக்கு. இப்போ பாத்திரம் சூடானோடனே நெய், தேவையான அளவு எண்ணெய், இப்போ தேவையான ஸ்பைசஸ் வந்து இதுல போட்டுடலாம். இப்போ நறுக்கி வச்ச வெங்காயம், நீல வாக்குல நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம இந்த தக்காளி வதங்குறதுக்கு தான் உப்பு போடுறோம். தட்டு போட்டு மூடிடுவோம் தக்காளி வதங்குற வரைக்கும். தக்காளியை நல்லா கொட்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட், அடுத்து கொஞ்சம் புதினா, பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம மட்டன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, காஷ்மீரி ரெட் சில்லி. இப்போ தயிர் ஊற்றிப்போம். 1 கப் அளவு தயிர். இந்த ஸ்டேஜ்ல லெமன் பிழிஞ்சிப்போம். கிளாஸ்ல வந்து 3 கப் அரிசி எடுக்க போறேன். அதனால இப்ப கறி வேகிறதுக்கு மட்டும் ஏற்கனவே இதுல வந்து இப்போ 1 கப் இருக்கும் நம்ம தயிர்ல ஊத்துனதுல. இப்போ 1 கப்பு தண்ணி ஊத்தி, 1 கப்பு ஏற்கனவே தயிர்ல இருந்தது, 1 கப் நான் ஊத்துனேன். இது 3வது கப்பு தண்ணியை ஊத்தி வேக வைக்க போறேன். 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நான் வந்து குக்கர் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தரப்போம். அரிசியை நல்லா அலசி ஊற போட்டுக்கலாம். இப்போ நான் 3 கப் எடுத்திருக்கேன். 3 கப் அரிசியை ஊற வச்சிருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ் ஊறட்டும். இப்போ கறி வெந்துடுச்சா பார்த்துப்போம். இதுக்குன்னா 1 கப்பு ஏற்கனவே 3 கப்பு ஊத்தி இருந்தோம். இப்போ 3 கப்புக்கு 4.5 ஊத்திக்கணும். ஊத்தியாச்சு. ஸ்டேஜ்ல உப்பு போட்டுக்கலாம். உப்பு கரெக்டா இருக்கா பாத்துக்கோங்க. இன்னும் தேவைன்னா போட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இதான் கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல அரிசி போட்டுக்கலாம். அடுப்பை சிம்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு தட்டு போட்டு மூடி ஏதாவது வெயிட் அது மேல வச்சுட்டோம்னா ஒரு 20 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணலன்னா பிரியாணி ரெடி ஆயிடும். பாருங்க, பிரியாணி வெந்துட்டு இருக்கோம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தலையை நறுக்கி போட்டுடலாம். கொத்தமல்லி தலை, எலுமிச்சைப்பழ ஜூஸ், கொஞ்சம் நெய். வா, பிரியாணி ரெடிங்க. சுட மட்டன் பிரியாணி ரெடி. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எங்களுடைய வீடியோக்கு கமெண்ட் சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.